அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அதே மாதிரி வந்து கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது சிம்ம ராசிக்கு போகிறது தனுசு ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம். அப்போ பாக்கியஸ்தானத்தில் கேது அப்படின்னு சொல்லக்கூடிய ஓரளவுக்கு சுபகிரகம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதையா 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய அசுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் பயிற்சியாவது எந்த மாதிரியான பலன்களை தரும்? சரி, இதுவரைக்கும் வந்து 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் தனது சொந்த வீட்டில் இருந்த சனியினுடைய அமைப்புக்கும் இப்போ வரக்கூடிய ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுவினுடைய அமைப்புக்கும் என்ன சார் வித்தியாசம்? 4ஆம் இடத்துல இருந்த ராகு என்ன செஞ்சிருப்பார்? இப்போ 4ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி என்ன செய்வார்? 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு என்ன செய்வார்? 4ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல இருந்த சனி என்ன செய்து இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல பெருசாக வந்து சனி உங்களுக்கு 7.5 சனி விட்டுருச்சு அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு பெனிஃபிட், அதாவது வந்து ஒரு சிறப்பு தன்மை அப்படின்றத சொல்லலாம். ஆனால் ராகு 3ஆம் இடத்திற்கு வருவது அதியோகங்கள், நல்ல சுபயோகங்கள், தெளிவான யோகங்கள், அருமையான பலன்களை தரக்கூடியவன், வல்லமை மிக்கவனாக வரக்கூடியவன். அதாவது வந்து கேதுவுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியவன் ராகு வந்து அதீதமான பலம் பொருந்திய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு இங்கே 3ஆம் இடத்துக்கு வருவது அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக ஜனனகால ஜாதகத்தில் 3ஆம் இடத்தில் ராகு இருப்பானேயானால், அதாவது லக்கணத்துக்கு 3ல் வந்து ராகு இருந்தான்னா பொதுவாக அந்த தசையோ அல்லது அந்த தசை சம்பந்தப்பட்ட புத்தியோ நடக்கும் பொழுது இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவாக தசை தான் நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 3ல் ராகு இருந்தால் லக்கணத்துக்கு 3ல் ராகு இருக்கும் பொழுது எந்த தோஷமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் வந்து எந்த விதமான தோஷமாக இருந்தாலும் 7ல் சனி இருக்குது சார், 7ல் சுக்கிரன் இருக்கான் சார், 5ல் குரு இருக்குது சார், 9ல் சூரியன் இருக்கான் சார், 3ல் செவ்வாய் இருக்கான் சார், இது மாதிரி காரக கிரகங்கள் காரக பாவத்தில் உட்காந்துருந்தாலும் அதே மாதிரி வந்து 7ஆம் இடத்தை கெடுகிரக நோக்கங்கள் அதாவது பார்வைகள் இருந்தாலுமே அந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து தாமதமான திருமணம், தாமதமான வருவாய், நமக்கு அந்த சமுதாயத்தின் மூலமாக வரக்கூடிய நல்ல பலன்கள் இது எல்லாமே தடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் அந்த ஜாதகம் லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல ராகு இருந்தால் வாழ்நாள் முழுவதும் அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை, அதாவது வந்து வேறு எந்த விதத்தில் வரக்கூடிய கிரக தோஷங்களையும் நிவர்த்தி செய்ய வல்லமை கொண்டவன் இந்த ராகு. அப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய ராகு அந்த வேலையை செய்வானா சார்? கண்டிப்பாக செய்வேன். இந்த 1.5 வருஷத்துக்கு வந்து அந்த ராகுனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு வந்து அருமையான பலன்களை தரக்கூடியவனாக இருக்கான். 3ல் இருந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியது வெறுமனை 7.5 சனி போயிருச்சுன்னு மட்டும்தான் வச்சுக்கணுமே ஒழிய 3ல் வரக்கூடிய ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவன் மிக உயரிய அந்தஸ்தான கௌரவமான பலன்களை தரக்கூடியவனாக வருகிறான். அப்போ ராகு வந்து உட்கார்றது நல்லதா சார்? கண்டிப்பாக நல்லது. 3ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்தில் ராகு